الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام أخرجه البخاري في باب كيف كان بدء الوحي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் கியாமம் வரை வரக்கூடிய நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே குத்பா பிரசங்கத்தை செவிமடுப்பதற்கும் தொழுவதற்குமாக வேண்டி வந்தமர்ந்திருக்கும் இத்திகாஃபுடைய நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த அனைத்து விடயங்களையும் எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை விட்டு தவிர்ந்து விலகி கொள்ளுமாறு தவிர்த்திருக்கின்றானோ அந்த அனைத்து விடயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். குத்பாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிறைய இடைவெளி இருக்குது. அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு வந்து முன்னால் உள்ள இடைவெளிகள் நிரப்பிக்கோங்களே, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். பின்னால வாரவங்க உங்களை தாண்டி தாண்டி வந்தாங்கண்டா அந்த பாவம் எல்லாம் உங்களுக்கு தான் கிடைக்கும். ஹதீஸ்ல கடுமையான எச்சரிக்கை வந்திருக்குது. பின்னால ஒருத்தர் வந்து பார்க்கிறாரு, முன்னால ஒரு இடம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துக்கு வாரத்துக்கு அவர் தாண்டி தாண்டி வாராரு. யாருடைய தோல்புயம் தாண்டி படுமோ அவரு நரகவாதி என்பதாக ஹதீஸ்ல வந்து அவ்வளோ எச்சரிக்கை. முஸ்னத் அஹமதுல பஸார்ல இந்த ரிவாயத்து ஹதீஸ் பதிவாக இருக்குது. நாங்க தீனுடைய மஜ்மாக்களுக்கு போனா முன்னுக்கு போயிட்டு உட்காருவோம், நல்ல நெருக்கமாக உட்காரும். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. கண்ணியமான அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு ஒரு உயர்ந்த கண்ணியமான சங்கையான ஒரு மாதத்தை எங்களுக்கு அருளி அதிலே நாம் செய்ததெல்லாமே இபாதத்துக்கள் தான். மிகவும் உன்னதமான உயர்ந்த கண்ணியமான இபாதத்துக்கள். அது நோன்பாக இருக்கேலும், தொழுகையாக இருக்கேலும், குர்ஆன் திலாவத்தாக இருக்கேலும், திக்ர் அத்கார்களாக இருக்கேலும், சதகா தான தர்மங்களாக இருக்கேலும், தௌபாவாக இருக்கேலும், இஸ்திக்ஃபாராக இருக்கேலும், இது எல்லாமே இபாதத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமாக ஒரு அமலையும் செய்யல. ஏனைய மாதங்கள்ல செய்யக்கூடிய அமல்களை விட அதிகரிச்சு செஞ்சாங்க ரமலான்ல. ஏனைய மாதங்கள்ல சுன்னத்தாக இருந்தத ஃபர்லாக ஆக்கி கொண்டாங்க ரமலான்ல நோன்பு பிடிக்கிறத. ஏனைய மாதங்கள்ல இரவேல தொழுவாங்க, நோன்புக்கு மாத்திரம் விசேஷமாக 20 ரக்காத்துக்கள் தொழுதாங்க. அது நோன்பு அல்லாத காலத்துல தொழுகிற தொழுகையே அல்ல, அது நோன்புல மட்டும் தொழுகிற தொழுகை. அதுல விசேஷ கவனம் செலுத்தினாங்க. பின்னால சஹாபாக்கள் தாபியோன்கள் நோன்புல மட்டும் விசேஷமாக குர்ஆன் திலாவத்துல ஈடுபட்டாங்க, அதிகமாக ஓதினாங்க. அதே மாதிரி திக்ர் அத்கார்கள்ல எல்லாமே இபாதத் தான். ஏன் தெரியுமா? இபாதத்துல தான் அல்லாஹு தஆலா வாழ்க்கையினுடைய வெற்றியை வச்சுக்கிறான். இபாதத்துல தான் அல்லாஹ் வாழ்க்கையினுடைய நிம்மதியை வச்சுக்கிறான். இபாதத்துல தான் அல்லாஹு தஆலா வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை வச்சிருக்கிறான்.
வாழ்க்கையினுடைய செழிப்பே இபாதத் தான். மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்சா ஃபஹுவ முஃமின் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு உங்களோட அமல்ல தான் நல்லா வச்சிக்கிறது. நாங்க எங்களோட வாழ்க்கையோட சந்தோஷத்தை, எங்களோட வாழ்க்கையோட ஈடேற்றத்தை, நிம்மதிய, எல்லா பிரச்சனைகளிலும் தீர்வை நாங்க இன்றைக்கு படிப்புல தேடுறோம், காசி பணத்துல தேடுறோம், சொத்து செல்வாக்குல தேடுறோம். கடைசி வரை கிடைச்சதும் இல்லை, கிடைச்சவங்க யாரும் இல்லை, அல்லாஹ் அதுல வச்சதும் இல்லை. இபாதத்தை பேணுதலாக செய்யும் பொழுது இபாதத்துக்கு தான் அல்லாஹ் கூலிகளை தாரான், வெற்றியை தாரான். அதனாலதான் நோன்புக்கு பின்னாலே நாங்க அதை வீணாக்கிடாம, இஸ்திகாமத் மிக முக்கியமான ஒரு செயல். நோன்புக்கு பின்னாலே எங்களுக்கு அமல் இருக்குது, நோன்புக்கு பின்னாலே நாங்க நோன்பு பிடிக்கலும். இந்த மாதத்துக்கு பின்னால இந்த 6 நோன்பு இருக்குது, விசேஷமான ஒரு அமல். சின்ன வயசுல இருந்து புள்ளைகளுக்கு பழக்குங்க, சின்ன வயசுல இருந்து புள்ளைகளுக்கு பழக்குங்க. இது 6 நோன்பு, நாங்க சுன்னத்தான நோன்பு, மிக முக்கியமான நோன்பு. ஒரு வருஷத்துடைய நன்மை கிடைக்கும் வாப்பா, கட்டாயம் நீங்க பிடிங்க. வீட்டுல உம்மா வாப்பா நானா தம்பி தாத்தா தங்கச்சி எல்லாரும் பிடிக்க வைங்க. அதுல ஆசை ஆர்வத்தை ஊட்டுங்க. அது தப்பி போனா மிச்சம் கவலைப்படக்கூடிய அளவுக்கு, மனவேதனைப்படக்கூடிய அளவுக்கு அந்த மென்டாலிட்டியை உருவாக்குங்க பிள்ளைகள்கிட்ட. அவ்வளவு முக்கியமான நோன்பு. ஒவ்வொரு கிழமையும் திங்கள் வியாழன் உடைய மிக முக்கியமான நோன்பு. அதே மாதிரி மாசத்துல 3 நோன்பு இருக்குது. எங்களோட 13, 14, 15 ஃபாஸ்டிங் இஸ் மெடிசின். சூமு தசிம்மு தஸ்தசிஹு. நீங்க நோன்பு பிடிங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்கள், இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா உடல்ல இருக்கக்கூடிய ஓவர் ஈட்டிங்கும் எங்களோட ஃபுட் சிஸ்டம் மாறி போனதுனால. நாங்க ஹெல்தி லைஃப், நீங்க ஆரோக்கியமான வாழ்க்கை நோன்புல அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் அவ்வளோ பெரிய பாக்கிய தந்திருக்கிறான். அதே மாதிரி தான் தொழுகை, அதே மாதிரி தான் எங்களோட இமாம் ஜமாத், 5 நேரம் முன்பின் சுன்னத்து. வாழ்க்கையில ஈடேற்றம் வாலிபர்களுக்கு சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, வீட்டுல சொல்லுங்க, பெண்கள்கிட்ட அவேர்னஸ் பண்ணுங்க. வாங்க சொன்னா எங்களை பள்ளிக்கு அனுப்புறதுக்கு நீங்க முக்கியத்துவம் செலுத்துங்க. அதுலதான் வெற்றி. வீட்டுல வறுமை இல்லா போகும், வீட்டுல கஷ்டம் இல்லா போகும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் இல்லா போகும், பிள்ளைகள் பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் உடைய சில்ட்ரனுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனை இல்லா போகும். இத விளங்கப்படுத்துங்க வீட்டுக்குள்ளால. நீங்க இபாதத்தை விட்டுட்டு தொழுகையை விட்டுட்டு வேற இதுல தேடி வேலை இல்ல அப்படின்றத ஆர்வம் ஊட்டுங்க. இஸ்திகாமத்தை தொடராக பாருங்க, எவ்வளவு அல்லாஹ் செழிப்ப தருவான் அப்படின்னு. குர்ஆன் திலாவத் எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் தீர்வாக வச்சிருக்கிறான். கவலைகள், எங்களோட மனப்பிரச்சனைகள், மனசுல வரக்கூடிய எல்லா விதமான மென்டல் டிசார்டர், மென்டல் இல்னஸ் எல்லாத்துக்குமே தீர்வாக அல்லாஹ் குர்ஆனை வச்சிருக்கிறான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உள்ளங்களுக்கு அமைதி வேணுமா, நிம்மதி வேணுமா, குர்ஆனை கையில் எடுங்க, குர்ஆனை கையில் எடுங்க. இந்த பாருங்க, தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டியது போடப்பட்டிக்கு, தொழுகைக்கு பின்னால் ஒரே ஓட்டம். முக்காவாசி பள்ளியில் ஆட்கள் இல்லை, அங்க போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க. சைக்காட்ரிக், சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலர், சைக்கோதெரப்பி என்ன கிடைச்சிச்சுன்னு கேளுங்க. டேப்லெட் தான் கிடைச்சிச்சு. நிம்மதிக்கு டேப்லெட் தான் பாவிச்சுட்டு இருக்கிறாங்க. வேற உள்ளத்துல சந்தோஷம் இல்ல, தூக்கம் இல்ல. முகங்களை பாருங்க, நிறைய பேர்ட்ட தூக்கம் இல்ல, ஒழுங்கா தூக்கம் போறது இல்லை, ஏன்னா நிம்மதி இல்ல. இங்க தொழுகைக்கு பின்னால் அல்லாஹ் தந்திக்கிறான், இது ஓதுறதுக்கு நீ நிம்மதி. இந்த நிம்மதி எத்தனை பேருக்கு பாடம், எத்தனை வாலிபர்களுக்கு பாடம், எத்தனை பேர் இது ஓதுறோம்னு பாருங்க. இதெல்லாம் ஹதீஸ்ல வந்தது. இத பழக்கிறது தான். நீங்க உட்கார்ந்து துவால இமாம்சா பழக்கிறாங்க. ஓடாதீங்க, எலும்பி ஓடாதீங்க, அமைதியா இருந்து இதெல்லாம் செய்யுங்க, திக்ர செய்யுங்க, துவா செய்யுங்க, பழக்கிறாரு இமாம். அது இல்ல, முழுக்க வெளியில நிம்மதி இல்லாம ரோட்ல சுத்தி கொண்டிருக்கிறாங்க பாருங்க. இன்றைக்கு வாலிபர்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். இங்க நிம்மதியை வேற எங்கேயோ போய் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஓதுங்க, குர்ஆனை ஓத சொல்லுங்க, குர்ஆன்ல நிம்மதி இருக்குதுன்னு சொல்லுங்க, குர்ஆனை எப்பவுமே கையில வைக்க சொல்லி சொல்லுங்க. வீடுகள்ல வாலிப பெண்களுக்கு ஸ்பெஷலி அவங்களுக்கு சொல்லுங்க, குர்ஆனோட கையில குர்ஆனை வச்சு கொண்டிருங்க, குர்ஆனை ஓதுங்க இரவு பகலாக. நிம்மதிக்குரிய சாமன் குர்ஆன் தான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அமல்கள், திக்ர், அதுக்கார், இஸ்திக்ஃபார், அது நோம்போட முடியல. நாங்க நோம்புக்கு பின்னாலே இஸ்திக்ஃபார், தௌபா, இஸ்திகாமத், இதுல நாங்க உறுதியாக இருக்கிற. சதகாக்களை, தான தர்மங்களை கொடுத்தோம், அள்ளி 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 இன்னும் கொடுங்க. அல்லாஹ் ஒரு நாளும் குறைக்க போறது இல்லை, அதிகமாக கொடுங்க. அதே மாதிரி தான் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக
நாங்க மஸ்ஜிதோட சேர்ந்திருந்தோம், மஸ்ஜிதில் அதிகமான நேரத்தை கழிச்சோம். அதே மாதிரிதான் நோம்புக்கு பின்னாலே எங்கட அதிகமான நேரம் என்ன, இன்றைக்கு வெளியில் உள்ள சூழல் பயங்கரமான ஒரு சூழல், மிக பயங்கரமான ஒரு சூழல். நிறைய பெற்றோருக்கு தெரியாது, நிறைய வீட்டில் இருக்கிற தாய்மாருக்கு தெரியாது. அவ்வளோ ஒரு பயங்கரமான சூழலை நாங்க இன்றைக்கு முன்னோக்கி கொண்டு இருக்கிறோம். எங்கட அடுத்த ஜெனரேஷன், எங்கட வாலிபர்கள் இருக்கிறாங்களே, வாலிப பெண்கள், வாலிபர்கள் அடுத்தது எந்த லெவலுக்கு போயிட்டு நிப்பாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு நிறைய வீடுகள்ல அவங்க தூங்கி கொண்டிருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லணும். அவ்வளோ ஒரு கவலையான ஒரு நிலைமை தான் இன்றைக்கு வெளியில சூழல். பெற்றோர்கள் அவேர்னஸ் ஆகணும். நான் ஒரு நிகழ்ச்சியை முடிச்சிட்டு வார நேரத்தில் மிக முக்கியமாக பாதுகாப்பு சம்பந்தப்பட்டவங்க என்னட்ட கேட்குறாங்க, மௌலவி நீங்க நல்ல அழகா உங்களோட நிகழ்ச்சியை செஞ்சீங்க, உங்களோட வாலிபர்கள் மிச்சம் கவலைக்குரிய நிலைமையில் இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, உங்களோட வாலிபர்கள் மிச்சம் கவலைக்குரிய நிலைமையில் இருக்கிறாங்க, உங்களோட வாலிபர்களை நீங்க ஒழுங்கான முறையில் வழி நடத்துங்க அப்படின்றாரு. எவ்வளோ கவலையான செய்தின்னு பாருங்க. ஒரு அந்நிய சமூகத்தை சேர்ந்தவங்க பாதுகாப்பு அந்த அமைச்சர் அதோட சம்பந்தப்பட்டவங்க. இன்னொரு இடத்துல நான் மீட்டிங்கில் இருக்கிறேன், அவங்க என்கிட்ட கேட்டாங்க, மௌலவி நீங்க இது எல்லாம் அவங்களோட பாசையில் உள்ளது, நான் ரொம்ப என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு தமிழ்ல சொல்றேன், வெளியில மக்கள் கேட்டுட்டு இருக்கிறதுனால, உங்களோட வாலிபர்களுக்கு நீங்க பள்ளியில நிகழ்ச்சிகள் ஒன்றும் செய்யறது இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், நிகழ்ச்சிகள் செய்யறது அப்படின்னு செய்யறோம் நாங்க. அவங்க கேட்டாங்க என்கிட்ட, ஏன் இந்த வாலிபர்கள் அப்ப ரோட்ல இரவேல ஒரு பைக்ல 3 பேர் 4 பேர் கத்தி கொண்டு பிரச்சனையை போட்டுக்கொண்டு, எனக்கு கோபம் வார, எங்களுக்கு சில நேரங்கள் எல்லாரும் பிடிச்சிட்டு போயிட்டு போட்டு வெளுவெலுண்டா வெளுக்கணும் அப்படின்றார். அப்ப நான் சொன்னேன், 24 hours எங்களுக்கு பார்த்துட்டு இருக்கேலதே, எங்களுக்கு வழிகாட்டேலும் அவங்க நடத்துறது வீட்டிலேக்கு உம்மா வாப்பா தானே அவங்கள வழிகாட்டணும், உம்மை தானே பார்த்து கொண்டிருக்கணும், வாப்பா தானே பார்க்கணும். அப்ப அவன் சொல்றான், ஒரு சில நேரங்கள்ல நாங்க யோசிக்கிற இத புடிய மாட்ட உம்மை வாப்ப மாற கொண்டு ஒரு ரூம்ல போட்டு வெளுக்கிறதுக்கு நினைக்குது எங்களுக்கு. அப்படி அந்த வார்த்தையை பாவிச்சான். ஒரு வேவலை பெரம்பெடுத்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நினைக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்ணியமான அன்பாந்த சொல்ல, 11 வயசு 12 வயசு 13 வயசு யார் இந்த புள்ளைகள் தெரியுமா எங்கிக்கிறாங்கன்னு சொல்லி? 13 வயசு பொடியன் எங்கிக்கிறான்னு தெரியுமா? இப்ப நேஷனல் என்டிடிபி, நேஷனல் டேஞ்சரஸ் ட்ரக் கண்ட்ரோல் போர்டுடைய ரிப்போர்ட் படி 11 வயசுல இருந்து 60 வயசு வரையில யாரையுமே நம்புறதுக்கு இயலாத ஒரு காலத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? என்டிடிபின்னு சொல்றது நாட்டுல போதை பொருள் இருந்து சமூகத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். நான் அதுல இருக்கிறேன். இப்ப கிட்டத்துல அதுல மொண்டசூரி பிள்ளைகளுக்கு டீச்சர்ஸ் மாறிக்கிறாங்க. நர்சரி டீச்சர்ஸ் மாறலுக்கு படிச்சு கொடுக்கக்கூடிய அந்த டீச்சர் மாற எடுத்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் செஞ்சாங்க. என்னண்டா, இந்த சின்ன பிள்ளைகளை போதை பொருள் இருந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி. காரணம் என்னண்டா, அந்த எவன் போதை பொருளுக்கு அடிமையா வீக்கிறாரோ அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு இயலாது. நான் நல்லா மீது ஆணையா சொல்றேன், நான் கன்சல்டன்ட், ட்ரக் அடிக்ட் கன்சல்டன்ட் ஆகிக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு தெளிவா அவங்கள்ட்ட பேசுறேன். ஒவ்வொரு நாளும் வார கோல், நேத்து முந்தநாத்து அதுக்கு முந்தினண்டு 3 கோல் 4 கோல், புள்ளைய காப்பாத்திட்டாங்க, மகனை காப்பாத்திட்டாங்க, மகளை காப்பாத்திட்டாங்க. மிச்சம் கவலையான ஒரு சிச்சுவேஷனுக்கு முஸ்லீம்கள் நாங்க இன்றைக்கு எங்கட சமூகம் தள்ளப்பட்டு கொண்டு இருக்குது. இப்ப மார்க்கத்துக்கு எதிராக, மார்க்கத்தை தவறாக பேசி, இல்ல மார்க்கத்துக்கு எதிரான பேச்சுக்களை பேசுறதை விட ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்க போதை பொருளுக்கு அடிமையாக்கி விட்டுட்டீங்கன்னா முழு குடும்பமே அவங்களுக்கு பின்னால்தான் இருப்பாங்க. ஏன் இரவு பகலாக என்ன செய்யறன்னு தெரியாம அவ்வளோ பயங்கரமான விளைவுக்கு போயிட்டு சேருவான். 17 வயசு பொடியன் அவன் தூளுக்கு அடிமையா வீக்கிறான். வாப்பா போயிட்டு சொல்றாரு, இப்படித்தான் பாருங்க மகன், நீங்க இது கூடாது இல்லையா, இது தவறு இல்லையா,
இது இப்படி பாவிக்க கூடாது, பாருங்க காசு எடுத்துட்டு போறீங்க, காசை களவான்றீங்க. அவன் இருந்த போதையில வந்த ஆத்திரம் தாங்க இயலாம வாப்பக்கு அடிச்ச அடியில வாப்பட கண் வெளியில வந்துருச்சு. அவரு கண்ணுக்கு வெண்டேஜ போட்டு கொண்டு பேசுறாரு, புள்ளைகளை பாதுகாத்துக்கோங்க, வெளியில் விடாதீங்க, கூட்டாளிமாரோட சேர் விடாதீங்க, எந்த கூட்டாளியை நம்பேலாது இந்த காலத்தில். அவர் உட்கார்ந்து பேட்டி கொடுக்கிறாரு சமூகத்துக்கு. முஸ்லிம் உம்மா போயிட்டு மகனுக்கு சொன்னதனால உம்மை கட்டிக்கிறான் மகன். அவ்வளோ ஒரு பயங்கரமான இது எங்கட நாட்டுக்குள்ள நடக்கிறத நான் சொல்றேன். ஓ லெவல் எக்ஸாம்ல போயிட்டு சிட் பண்ணிக்கிறான். ஓ லெவல் எக்ஸாம்ல அங்கிருந்து சுபைசர் கால் பண்ணி சொல்றாரு ஒரு பொடியிட்ட, எனக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லி. அவர் எனக்கு இன்ஃபார்ம் பண்றாரு, அதுல இப்படித்தான் சுபைசர் எனக்கு கால் பண்ணாரு, எங்கட முஸ்லீம் ஒரு சுபைசர். அவரு பொடியமாரெல்லாம் தூக்கம், பெஞ்சில தூக்கம், எக்ஸாம் எழுத வந்த பொடியமார் தூக்கம், எழுப்பினா முறுக்கி பாக்குறான், முகத்துல பாயிறான், கண்ணெல்லாம் சோப்பாவி. காலையில அவன் பாவிச்சுட்டு வந்திருக்கிறான், போத பொருளை பாவிச்சுட்டு வந்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க. இப்ப இது யாரு? அந்நியவங்கள் இல்ல. அந்நியவங்க என்ன தெரியுமா எங்களுக்கு சொல்ற, நாங்க இரவேல குடிச்சிட்டு காலையில வேலைக்கு போறோம். அப்பா நீங்க இருக்கிறீங்களே 24 மணித்தியாலம் இதுல தான் இருக்கிறீங்க. நிறைய வாலிபர்களை டார்கெட் பண்றாங்க இரவு பகலாக பிடிக்கிறதுக்கு. எப்படி இதுக்கு நாங்க இவங்களை அடிமையாக ஆக்குறதுக்கு ஏலும் அப்படின்ற பயங்கரமான ஒரு முயற்சி ஒன்று நடந்து கொண்டு இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியாது, நிறைய வாப்பமாருக்கும் தெரியாது. நிறைய வாலிபர்கள் இன்றைக்கு மாட்டிப்பட்டு இருக்கிறாங்க. காரணம் நீங்க தேடி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, வீட்டுக்குள்ள மார்க்கம் இல்லை. நான் சொல்றேன் டைரக்டா அவங்கள்ட்ட, வீட்டுக்குள்ள மார்க்கம் இல்லை. வீட்டுக்குள்ள மார்க்கம் இருந்தாலும் உம்மா வாப்பா கவனிக்கிறல்ல. உம்மா வாப்பா கவனிக்கிற வீடுகளை பார்த்தா நிறைய அவங்களுக்கு லூஸ் விட்டு இருக்கிறாங்க, கையில காசை புழங்க வச்சிருக்கிறாங்க. நிறைய வீடுகளுக்குள்ளால உம்மா வாப்பாட சண்டை, அதை தாங்க இயலாது வீட்டுக்குள்ளிக்கிற பிள்ளைகளுக்கு. வீட்டுக்குள்ளிக்கிற பிள்ளைகள் படிக்கிறன்ற பேர்ல, கிளாஸ் போறன்ற பேர்ல, விளையாட போறன்ற பேர்ல போறாங்க. ஆனா பேரண்ட்ஸ் அதை கவனிக்கிறது இல்லை. வாப்பா உம்மா யார்கிட்ட போறான், எங்க போறான் பாக்குறது இல்லை. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த அளவுக்குண்டா ஒரு 17 வயசு வாலிபன் அவரு தூளுக்கு அடிமையா வீக்கிறாரு. அவருடைய தந்தை கூட்டிட்டு வந்தா நான் அவர்கிட்ட பேசுறேன். பேசி அந்த வாப்பா அவர் சொல்றாரு, இவர் எப்படி இதுக்கு மாட்டிப்பட்டாருன்னு எனக்குண்டா தெரியாது. நான் இவரை 24 hours வாஷ் பண்ணிட்டு இருக்கிறேன், பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். இவர் மாட்டிப்பட்டுன்றது எனக்கு நம்பேலாத உண்டு. இவருக்கு வேற ஏதாவது பிரச்சனைக்கும் பிளட் டெஸ்ட், நாங்க யூரின் டெஸ்ட் பண்ணுவோம், அதே மாதிரி பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். அப்ப அதுல காட்டும் டாக்ஸின் தானே, அதுல எந்த அளவுக்கு பாவிச்சிக்கிறாரு, என்னென்ன பாவிச்சிக்கிறார்ன்றத ஃபுல்லா காட்டும். அப்ப இவரு பாவிச்சிருக்கிறாரு. அவரு சொல்றாரு, இல்லவே இல்லை, என்னோட தான் நீக்கிறார் இவர். நான் அந்த வாலிபரை கூட்டிட்டு போயிட்டு உட்கார்ந்து கவுன்சிலிங் பண்றேன். அந்த வாலிபர் சொல்றாரு, என் வாப்பா சொல்றது உண்மைதான், நான் பள்ளிக்கு போறதுலயும் வாப்பாவோட தான் போறேன், பள்ளியிலேருந்து வாரதும் வாப்பாவோட தான், நான் கடைக்கு போறதுலயும் வாப்பாவோட தான் போறேன். ஆனா போறதுல வரத்திலே பொடியமார் வருவானல், அங்கிள் சோமாய்க்கிற அங்கிள் சலாம் சொல்லுவான் எங்கட வாப்பாக்கு. மச்சான் என்ன செய்தி, என் கைய பொத்துவான், இந்த கைக்குள்ள ஈக்கும், என்ன கையில மாத்துவானல். நான் அவனுக்கு சல்லிய டிரான்ஸ்பர் பண்ணிட்டுடுவேன். வாப்பா நினைக்கிறாரு கூட்டாளிமார் பேசிட்டு போறாங்க, இது வாப்பாக்கு தெரியா. போக வர நேரங்கள்ல வாப்போடையும் பேசுறான். அஸ்ஸலாமு அலைக்கும் அங்கிள், சோமா ஈக்கிறீங்களா, என்ன செய்தி மச்சான், என்ன செய்திடா, சோமா எங்க போற, கடையை போறா அப்படின்னு சொல்லி கைய கொடுக்கறான். யோசிச்சு பாருங்க. இப்ப எந்த வாப்பா இதை நம்ப போற? என் புள்ள நல்ல புள்ள, தொழுகை ஆளு, என் புள்ள இதுல மாட்டிப்பட்டில்ல. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட்டை பண்ணி அவரை வீட்டுக்குள்ள வச்சிக்கிறான், வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம். 2 கிழமையா ஆள் வீட்டுல, 2 கிழமைக்கு பிறகு மருவ நாங்க செக் பண்ணினா மருவ ஆள் டாக்ஸின் ஈக்குது. எப்படி நீங்க அப்பா அடிச்சு சொல்றாரு, வீட்டை விட்டு வெளியில போகவே இல்லை, வீட்டு விட்டு வெளியில போகவே இல்லை. அப்ப எப்படி மருவா வந்துச்சு? அப்ப மருந்த கொடுக்க இல்லையா? மருந்து 6 hours, within 6 hours குடிச்சு கொண்டுதான் நீக்கிறான். அது ஏலாது, அப்படி நடக்க ஏலாது.
அவங்கள கூட்டு போயிட்டு என்ன சந்தது உண்மையை சொல்லுங்க, டாக்ஸி நீக்குது உங்கள்கிட்ட அப்படின்னு. அது தெரியுமா சொல்றேன், நான் வீட்டுல தான் இருந்தேன், வீட்டிலே தான், பள்ளிக்கும் போகல, வீட்டுக்குள்ளதான் தொழுகிறேன். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் வாப்பா. என்ன தெரியுமா அவன்கிட்ட நாங்க பேசுற முறை ஒன்றிக்கு தான் எங்க கவுன்சிலிங்ல அவன் சொல்றான், நாங்க வீட்டுல தான் இருப்பேன், எனக்கு மெசேஜ் வரும், உன்னோட வீட்டு படி கட்டுல மூளையில போட்டு வைத்திக்கிறேன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி. நான் வீட்டுக்குள்ளதான் நிக்கிறேன், படியில உட்கார்ந்து பேசுவோம் நிக்கிறேன் வாப்பாவோட, புள்ள புடுங்குற மாதிரி கீழே இந்த எடுத்துட்டு உள்ளு போறேன். ஏழுமா எத்தனை பேர் கண்காணிக்க போறீங்க? அவ்வளோ பயங்கரமான நிலைமை. வீடுகள்ல இருந்து பொருட்கள் காணாம பெய்து கொண்டே இருக்கும். வீடுகள்ல வாலிபர்கள் 13 வயசு பொடியன் 13 வயசு பொடியன் அவன் என்னட்ட சொல்றான், நீங்க செக் பண்ணாதீங்க, ஆல்ரெடி நான் இதெல்லாம் பாவிக்கிறேன், ட்ரீட்மெண்ட் செய்யுங்க அப்படின்றான். 13 வயசு. எனக்கு சந்தேகம் அவனோட பேரண்ட்ஸ்ல நான் கேட்கிறேன், எத்தனை வயசு இவர்ட அப்படின்னு. 14 ஆகுது ஹஸ்ரத், இப்ப 14 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப யோசிச்சு பாருங்க எங்க இருக்குது இன்னைக்கு ஒருத்தருக்கு இதுக்கு அடிக்ட் ஆனதுக்கு பின்னால இதுல இருந்து வெளியில வரையலாது. நான் சொல்றேன், சரியான கஷ்டம். ஒவ்வொரு வாப்பாம் உம்மாம் முசல்லால விழுந்து முசல்லா நலையிற அளவுக்கு அலோனும். புள்ளைய பாதுகாத்து தா, யா அல்லாஹ் பாதுகாத்து தா. வாப்பா பெரிய பிசினஸ் மேன், வாப்பா ஹைலி எஜுகேட்டட், உம்மா எஜுகேட்டட் ஃபேமிலி, எஜுகேட்டட் ஃபேமிலி. பாருங்க பிள்ளைகளோட நிலைமை எங்க இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு அவ்வளோ தூரத்துக்கு வீட்டுக்குள்ளால அழுது கொண்டிருக்கிறாங்க. சில பேரண்ட்ஸ் ரெபுடேஷன் பிரஸ்டீஜ் பிரச்சனை, நான் வெளியில கொண்டு வரையலாத, அவன் இப்படியே மௌத்தா போகட்டும், இவன் இப்படியே இருந்து மௌத்தா போகட்டும், பிரச்சனை இல்லை. இன்னைக்கு எத்தனையோ வீடுகள்ல அழுது கொண்டு இருக்கிறாங்க, பக்கத்துல வீட்டுல வங்களுக்கு பயந்து கொண்டு இருக்கிறாங்க, இவனால என்ன நடக்குமோ தெரியாது அப்படின்னு சொல்லி. கண்ணியமான அன்பான சோழர்களே, அவ்வளோ தூரத்துக்கு இன்றைக்கு பின்னாலே முன்னாலே எங்கட மாஹோல எங்கட சமூகத்தை முஸ்லீம்கள் முஸ்லீம் வாலிபர்களை இன்றைக்கு தவறான அந்த நிலைமையை கொண்டு போறதுக்கு பெரிய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்குது. இந்த பாருங்க, பள்ளியில பின்னுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, சுகர்ல சாஞ்சு கொண்டு, மேல் மாடியில கீழ் மாடியில பேசிக்கொண்டு, கையில போனை வச்சுக்கொண்டு போயிட்டு பேசி பாருங்க, கோபம் வரும் உங்களுக்கு, திருப்பி அடிக்க வருவான். 15 வயசு 16 வயசு ஓ லெவல் எக்ஸாம் 16 வயசுல சிட் பண்ண வேண்டிய வாலிபர்கள் இன்றைக்கு எங்க இருக்கிறாங்கன்னு பாருங்க, ஜெயில இருக்கிறாங்க. எங்கட நாட்டுல அதிகமாக முஸ்லிம் எங்கட வாலிபர்கள் இருக்கிறது சிறைச்சாலைகள்ல. 16, 17, 18, 19. நாங்க இன்னொன்று பயப்படுறோம் என்னாண்டா, இது நாங்களாக இதுக்குரிய தீர்வு எங்கட வீடுகளுக்குள்ளால பெற்றோர்கள் நீங்க கவனிக்கல என்று சொல்லி சொன்னா, வெளியில யாரும் கவனிப்பாங்களா அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறி. நான் அதெல்லாம் பேச விருப்பப்படல. நாட்டுல ஒரு முயற்சி நடக்குது, மத்தட்ட தித்தாக் போதை பொருளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு. ஆனா அவங்கட பக்கத்தால் உள்ள முயற்சி சரி. ஆனா எங்கட வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய நிலைமைக்கு என்ன நாங்க பதில் சொல்றதுக்கு இருக்கிறோம்? வாலிபர்களுக்கு இன்றைக்கு வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்ல. வாப்பா பதுவா செய்யறதுக்கு ஈக்கிறாரு, ஏசுறதுக்கு ஈக்கிறாரு, முகத்துல பாயறதுக்கு ஈக்கிறாரு, ஆனா வழிகாட்டுறதுக்கு இல்ல. இப்ப இவர் எங்க போவாரு? நீங்க பார்த்திருப்பீங்க, நோம்புல தராவீஹுக்குல எத்தனை வாலிபர் இருந்தாங்க, குர்ஆன் திலாவத்துக்கு எத்தனை வாலிபர்கள் இருந்தாங்க, ஒவ்வொரு தொழுகையிலும் வாலிபர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு முஸ்லிமா அல்லது முஸ்லிம் இல்லையான்னு சொல்ற அளவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. வாலிபர்களுடைய நிலைமை அவ்வளவு தூரத்துக்கு கவலையான ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டு போயிட்டு கொண்டு இருக்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறோம். பெற்றோர்கள் எங்கட பெரிய ஒரு பொறுப்பு. நாங்க 24 மணித்தியாலமும் இவங்களை கண்காணிச்சு கொண்டு வழிகாட்டி கொண்டு இவங்களுக்கு புத்திமதி சொல்லிக் கொண்டு மஸ்ஜிதோட தொடர்பாகி கொண்டு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலத்தில் இருக்கிறோம். நல்லா விளங்கிக்கோங்க, நாளைக்கு அழ வேண்டி வரும். நான் சொல்றேன், ஒரு வாப்பா என்கிட்ட பேசுறாரு, மகனுக்கு 16 வயசு, 2 வருஷமாக இதுல அடிக்ட் ஆகி வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் காணா போயிட்டு, ஆட்களோட பிரச்சனை, ரோட்ல போகையில ஆட்கள்கிட்ட காசு கேட்கிற. என்ன கண்ணியமான அன்பார்ந்த சோழல், இது ஒரு 2-3 மணித்தியாலத்துடைய மிக விரிவான ஒரு நிகழ்ச்சி. நான் உங்கள்கிட்ட சுருக்கமாக அந்தந்த இடங்கள்ல தேவையான சப்ஜெக்டை மட்டும் நான் உங்களுக்கு சைக்கின செய்கிறேன். ஒருவனுக்கு இதுக்கு 2 கிழமை போதும், சுமத்தம் பழக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பின்னால் அவருக்கு இருக்க இயலாது. அது எப்படி தெரியுமா இருக்க இயலாம போகும்? இந்த மேல எறும்போடத்திலே நாங்க தட்டிடுவோம்,
முன்னால இடத்துல சொரிஞ்சி பாருங்க, என்னமோ போயிட்டு போல தட்டுடுங்களேன்னு சொல்லி, ஏன்னா உட்கார்ந்துட்டு இருக்கலாம். எப்ப இது உடம்புக்குள்ள போகுமோ இவருக்கு தேவைப்படக்கூடிய நேரத்துல இந்த உடம்புக்குள்ளால எறும்போடுற மாதிரி இருக்கும், நரம்புகள்ல எறும்போடுற மாதிரி இருக்கும். இப்பதான் தலைய பிப்பாரு, உடம்ப பிப்பாரு, பிச்சி ஏலாத மட்டும் வார தரையா இந்த கழுத்து பகுதிக்கு வருவாரு. கழுத்து பகுதிக்கு வந்தா இந்த பக்கத்தில் இருக்கிறத பிச்சா மெத் பக், மெத் பக்னு சொல்லி. இது 18 வயசு ஆல்ரெடி இருந்த பெரிய ஒரு பிரச்சனை. அந்த வீடியோ இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னால எங்க நாட்டுல காட்ட வானம்டாங்க. இப்ப அதே 18 வயசு பொம்பளை புள்ள இந்த நிலைமைக்கு போனதுக்கு பின்னால எங்க நாட்டுடைய அரசாங்கம் அதை காட்ட சொல்லிட்டாங்க. என்றால் இப்ப எங்கட நாட்டிலேயும் இது உருவாக இருக்குது. மெட்பாக் இங்களை பின்னால பிப்பான் இல்லாத மட்டும். அந்த நேரத்துல நீங்க மலமிக்கு தானே, மலத்தை கொஞ்சம் கொண்டு போயிட்டு கொடுத்து, இந்த மலம் உனக்கு தாரேன், நான் இந்த மலத்தை திண்டா இன்னைக்கு உனக்கு தேவையான சாமன் இத நான் உனக்கு தருவேண்டாம், மலத்தை தின்னுவான். அவ்வளோ ஒரு பயங்கரமான நிலைமை. இப்ப இவன்ட்ட கையில காசு இல்ல. இவன் என்ன தெரியுமா செய்வான், இத போயிட்டு விக்கிறவங்கள்ட்ட போயிட்டு கேட்கறதுல அவன் சொல்லுவான், நான் பொருளை தாரேன், நீ கொண்டு போயிட்டு இதை வித்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவன் அதை கையில் எடுத்துக்கொண்டு டாக்டர்ட மகன் யாரு, ஹசரத்திட மகன் யாரு, எங்கட ஊர் ஹாஜியார்ட மகன் யாரு அப்படியெல்லாம் பாக்கறல்ல. எவனை பிடிச்சா இவன்ட்டு இருந்து சல்லி எடுக்கலாம், மாஸ்டர் பிளான் பண்ணுவான். அப்படித்தான் அவன் நிலைமை. இரவு பகலாக கூட்டாளி ஆகுவான். அதனாலதான் வீடுகள்ல உங்களோட பிள்ளைகளுக்கு புதிய கூட்டாளிமார் அம்படத்திலே வாஷ் பண்ணுங்க. யார் இது கேளுங்க மகன்ட்ட. மகரிபுக்கு பின்னால வீட்டுக்கு முன்னால வந்து நின்று பேசிக்கொண்டிருக்கிறாங்களா, உடனே அவாய்ட் பண்ணுங்க. சொல்லுங்க போக சொல்லி வீடுகளுக்கு போங்க. இது பேசிக்கொண்டிருக்கிற இடமெல்ல வாப்பா அனுப்பிவிடுங்க. எங்கெங்கெல்லாம் வாலிபர்கள் கூடி பேசுற மாதிரி உங்களோட பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அதை கவனிங்க, கவனிங்க. நாளைக்கு அள வேண்டி வரும். ஒவ்வொரு வாப்பா செலவங்க நினைச்சு கொண்டிருக்கிற எங்கட குடும்பத்தில் ஒன்றும் இல்ல, நாங்க நல்ல கடைசிக்கு பார்த்தா பேரப்புள்ள மாட்டி இப்ப வாராரு. நாங்க நினைச்சு கொண்டிருந்தோம் எங்கட குடும்பம் சுத்தம், இப்ப நாங்க தப்பி பக்கத்தில் இருக்கிற வந்து வீட்டுக்குள்ள இறங்குறான், இப்ப அழுகிறாங்க. அநியாயமே. ஒரு வாலிபர் 26 வயசு வாலிபர் போத பொருளை பாவிச்சிட்டு ஒரு அந்நிய சமூகத்தை சேர்ந்த ஒரு மனிதனை தாக்கினான். அவரு உயிர் பெருந்திருச்சு. முழு ஊருக்கும் கோடிக்கணக்கான ரூபாயுடைய நஷ்டம் வந்துச்சா இல்லையா? ஒவ்வொரு முஸ்லீம்களும் பயந்து கொண்டிருந்தாங்க, நாளைக்கு எங்களுக்கு அடிக்க வருவானா, இரவேல எங்களுக்கு அடிப்பானா. யாரு? ஒரு வாலிபனுடைய தவறான செயல். அந்த நேரத்துல பள்ளி நிர்வாகிகள் நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அநியாயமே, அந்த பொடியனை நல்ல வழியில கொண்டு வந்திருந்தா, அவன் போத அடிமையாகிற நேரத்தில் அவனை திருத்திருந்தா இந்த நாட்டு எங்கட ஊருக்கு கோடிக்கணக்கான ரூபாயுடைய நஷ்டம் வந்திருக்குமா? இன்னைக்கு பாருங்க, அல்லாஹ் மீது ஆணையா சொல்றேன், நேத்து முந்தநாத்து ஒருவர் கால் பண்றாரு, ஹஜரத் எங்கட சொந்தக்கார ஒரு பொம்பளை புள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம், நல்ல குடும்பம், நல்ல வாலிபர். முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகுதான் பார்த்தா கஞ்சா அடிக்கிறார் ஹஜரத் உட்கார்ந்து கொண்டு. 11 நாள் கல்யாணம் முடிச்சு மனைவி பக்கம் திரும்புறாரு இல்ல, ரூமுக்குள்ள வச்சோன்னு கஞ்சா அடிக்கிறார். கேட்டா அவர்கிட்ட அந்த பழக்கம் இருந்துச்சு தானா, திருந்துவார்னு முடிச்சு கொடுத்தான். எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திக்குதுன்னு பாருங்க. நல்ல குடும்பம், வெளிரங்கத்துல பாக்கத்திலே நான் சொல்றேன். அப்படியான ஒரு பயங்கரமான சோதனையான காலம். 16 வயசு படி என் வாப்பா கால் பண்றாரு, ஹசரத் மகன் 2 வருஷமாக மாட்டி பட்டிக்கிறாரு, நான் உண்மையிலே கவனிக்கல, பொடியமாரோட கிளாஸ் போற விளையாடுறேன். இப்பதான் பார்த்தா கொஞ்சம் பேர் நினைச்சு கொண்டிருக்கிற சேஞ்சஸ் எல் வரதானே வீட்டுல பிள்ளைகள்கிட்ட மாத்தங்கள் வரத்திலே ஜின் பிடிச்சின்னு நினைக்கிறேன், ஜின் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதுக்கு 3 மாச ட்ரீட்மெண்ட், 6 மாசம். ஏன்னா சிம்டம்ஸ் தெரியாது, எப்படி இதுல அடையாளங்க என்ன வெளியில விளங்காது, ஆல்கஹால பாவிச்சா விளங்கும். இன்னைக்கு இதுல ஆல் ஓவர் த வேர்ல்ட் 2028 வெரைட்டிஸ் இருக்குது, 2028 வெரைட்டிஸ் இருக்குது. எங்கட நாட்டுல 512 வகையான போத பொருள்களை பாவிக்கிறாங்க, டேப்லெட்ஸ் இருக்குது. அதனாலதான்
வைத்தியர்களை கூட இன்றைக்கு நம்புறது மிச்சம் கஷ்டமான ஒரு காலம். மன்னிச்சுவோங்க, என்கிட்ட ரிப்போர்ட் இருக்கிறதுனால நான் சொல்றேன். எதை கொடுப்பாங்க, எதை எழுதி கொடுப்பாங்க. நல்ல மக்கள் ஈக்கிறாங்க, எல்லாத்திலையுமே கரப்ஷன்ஸ் ஈக்கிற மாதிரி. இன்றைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஸ்கூலுக்கு போனாலும் இன்றைக்கு ஒவ்வொரு இடங்கள்ல எங்கட மோஸ்ட் எஜுகேட்டட் கம்யூனிட்டி, படிச்ச அந்த சமூகம், நாங்க படிச்ச சமூகம் என்றோம். என்டிடிபி இதுக்கு முன்னால பிரிவென்ஷன், பாதுகாப்பு, இதுல இருந்து பாதுகாக்கிறதுக்காக படிப்பு மிக முக்கியம் என்றத ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால பேசினாங்க. ஆனா இப்ப பேசுறல. ஏண்டால் எல்லாமே அந்த இடங்கள்ல படிச்சு உயர் மட்டத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இன்றைக்கு எடுக்கிறதுக்கு இல்ல. அவங்க இன்றைக்கு செய்யக்கூடிய வேலைகள், அவங்க உள்ளுக்கால செய்யக்கூடிய வேலைகள், நான் சொல்றேன், அதை தலையங்கத்தை நான் போக விருப்பம் இல்லை. முழு ஆதாரத்தோடு அந்த விஷயங்கள் நாங்கள் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறோம். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நான் சொல்றேன், இந்த ஃபீல்ட் இருந்துட்டு மார்க்கத்தை கொடுங்க, பாதுகாருங்க வீட்டுக்குள்ள புள்ளைகளை 24 மணித்தியாலம். அந்த வாப்பா சொல்றாரு, 2 வருஷமா பார்க்க கிடைக்கல, நான் பிசினஸ் வேலை அதுல இதுல. நான் சொன்னேன், காலையில நீங்க இந்த டைமுக்கு கிளினிக்கு கூட்டிட்டு வாங்க, நாங்க அவரை செக் பண்ணுவோம், இதை செக் பண்ணுவோம் அப்படின்னு. காலையில பாப்பா கால் பண்றாரு, வீட்டுல இல்ல ஹசரத், அவன் இரவோட பாஞ்சு பெய்துறான், விட்டுட்டு பாஞ்சு பெய்துட்டான் அழுவுறாரு. நான் சொன்னேன், முறையொன்று சொன்னேன், அந்த முறையை நீங்க செய்யுங்க. 1 மணிக்கு கால் பண்றாரு, போலீஸால பிடிச்சி கோர்ட்ஸ் கொண்டு போயிட்டு ரெஹபிலிட்டேஷன் சென்டர் போட்டிக்கிறாங்க. ரெஹபிலிட்டேஷன் சென்டர் புனருத்தாபனைக்கு தான் இவங்களை திருத்துறதுக்கு போடுறது. அது எங்க நாட்டில் முஸ்லீம்களுக்கு யாரும் இல்லை. அதுல ஈக்கிறதெல்லாம் அந்நிய சமூகம் தான். அதுல நான் எத்தனையோ புனருத்தாபனைக்கு நான் போறேன் கவுன்சிலிங்க்கு, முஸ்லீம்கள் கிடையாது. ஜும்மா நாளையில கூட ஜும்மாக்கு போறதுக்கு இயலாது, அதுல போட்டு வச்சிக்கிறாங்க. இரவு பகலாக அவங்களோட மார்க்கத்தோட சம்பந்தம், அவங்க அதுக்குள்ளால படுற வேதனை ஈக்குது, நிம்மதி இல்லாம ஈக்குது, அழுகுறாங்க. நான் எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ல பேசிக்கிறேன், குறைஞ்சது ஜும்மாக்கு சரி அவங்களை அனுப்புறதுக்கு. அவர் கேட்கிறாரு, நீங்க 2 பேர் எனக்கு தாங்க, நான் ஜும்மாவுக்கு அனுப்பிட்டு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பாதுகாப்போட போயிட்டு வாரத்துக்கு ஏழும்டா 2 பேரை தாங்க. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, எத்தனையோ வாலிபர்கள் இன்றைக்கு ஜும்மா இல்லாம ரெஹபிலிட்டி சென்டர்ஸ்ல குர்ஆன் சத்தம் கிடையாது, திக்ர் சத்தம் கிடையாது. சில இடங்கள்ல மட்டும் தொழுகைக்கு மட்டும் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அவங்களோட நிலைமை அது மாதிரியான அந்த நிலைமை. இவர்கிட்ட சொன்னேன். அப்ப இவரு எனக்கு சொல்றாரு, ரெஹபிலிட்டி சென்டருக்கு போட்டிக்கிறாங்க ஹசரத். அப்ப நான் சொன்ன, அவர் என்ன கேட்கிறார், இந்த ரெஹபிலிட்டி சென்டர்ன்றாங்க, போய் பாருங்க. அப்ப அங்க போய் அவர் கேட் கிட்ட இருந்து அடிக்கிறார். அப்ப கேட் கிட்ட இருந்து அடிச்சா பார்க்க விட்றான் இல்ல. அப்ப நான் பேசி ஒரு மாதிரியா பார்த்தா பார்க்க இயலாது, அது ஸ்ட்ரிக்டா போட்டிக்கிறாங்க சில விடயங்களை வச்சு. கண்ணியமான அன்பார்ந்த சொல்ல, கையில ஒரு 4 கிராமோட பிடிபட்டானுண்டா அதுக்கு பிறகு அவனுக்கு வெளியில வரையலாது, அவ்வளோ பயங்கரமான நிலைமை. 1 கிராம் 18,000 23,000க்கு போகுது. அதுல ஒரு 5 பேர் சேர்ந்து அடிச்சா போதும், போதல்ல பேய்த்திடுவாங்க. வாப்ப யாரு, உம்மை யாரு, தாத்த யாரு, நான யாரு. நான் சொல்றேன், உங்களோட இந்த ஏரியா, இந்த பகுதிக்கு அண்மையில உள்ள ஒரு இடத்திலிருந்து போலீஸ் ரிப்போர்ட் என்ன டீக்குது, தாத்தாம் தங்கச்சியும் போயிட்டு போலீஸ்ல கொடுத்திக்கிறாங்க, என்ட்ரி போட்டிக்கிறாங்க. தம்பிய எனக்கு தம்பியோட வீட்டுல ஈக்கிறதுக்கு பெரிய பயங்கரமாக ஈக்குது. உம்மா வெளிநாட்டுல, நானும் தங்கச்சியும் மட்டும்தான் ஈக்கிறோம், எங்கட தம்பிய பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திக்கிறான். கண்ணியமான அன்பார்ந்த சொல்ல, இது முஸ்லீம்கள் செழிந்து வாழ்ற ஏரியா. சொல்றேன், நிறைய டார்கெட் பண்றாங்க முஸ்லீம்கள் ஈக்கிற ஏரியாக்களை. இதுக்கு பின்னால நிறைய விடயங்கள் ஈக்குது. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களை ஒவ்வொருத்தரும் நாங்க கவனிக்க வேண்டிய நிலைமை. அதுக்கு பின்னால் அந்த வாலிபர்ட விஷயத்துல பார்த்தா ஏலாது. 14 நாட்களுக்கு பின்னால திருப்பி போயிட்டு பார்க்க போனா அவன் அழுகுறான் பொடியன். 14 நாளாக உடுத்த கலசனும் ஷர்ட்டும், சாப்பாடு டாய்லெட் கிட்ட, டாய்லெட்டை வச்சு அதுக்குள்ளதான் அவன் உட்கார வச்சு, சாப்பாடை கொண்டு போய் தயனைக்கு தான் போடுற, டாய்லெட்டு தண்ணி கொஞ்சம் கொடுத்திக்கிற, உள்ளுக்கு நரக வேதனை இருக்குது, நரக வேதனை. வாலிபர்கள் அல்லாஹ் பயந்துக்கோங்க, அல்லாஹ் பயந்துக்கோங்க. பின்னால எங்களுக்கு திரும்பி வாரன்றதுக்கு தானே எங்களோட சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆவினா அதுக்கு பின்னால இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் இன்பேலன்ஸ் ஆகும். இன்டர்னல் ஆர்கன்ஸ் இன்பேலன்ஸ் ஆனா திருப்பி அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல நாங்க கட்டி எழுப்புறது, லங்ஸ நல்ல ஒரு லங்ஸாக மாத்துறது,
எங்களோட லிவரை நல்ல ரிவராக மாத்துறது, கிட்னிய நல்ல கிட்னியா மாத்துறன்றது இருக்குது. அது ஏலாது. 22 வயசுல லங்ஸ் பெய்திருச்சீண்டா, 23 வயசுல கிட்னி பெய்திருச்சீண்டா, யோசி பாருங்க. யூரின் ட்ரபிள், யூரின் போயிட்டு போகாது, வயிறு ஒட்டி போகும், அதுக்கு பின்னால தின்னேலாது, அதுக்கு பின்ன முழு குடும்பமுமே உட்கார்ந்து கொண்டு அழ வேண்டி வரும். ஒரு வாலிபரை அவரை கவுன்சிலிங்க்கு கூட்டிட்டு வரத்திலே குடும்பத்தில் இருக்கிற 12 பேரும் வாராங்க. யாரப்பா? மாமா, நானா, தம்பி, பெரியப்பா. இவன் எப்படி சரி பாதுகாத்து கொள்ளணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இதை தாண்டி பெண்கள் இன்றைக்கு மாட்டி பட்டிக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு படிக்கிற பொம்பளை புள்ளைகள் ஸ்மோக் பண்றாங்க, சிகரெட் குடிக்கிறாங்க. 12ஆம் வகுப்பு படிக்கிற பொம்பளை புள்ளைகள் ஸ்மோக் பண்றாங்க. ஒரு தாய் புள்ளையோட வந்திருக்கிறா, என்ன 26 வயசு, தூளுக்கு அடிமையாவி 2 வருஷம். முஸ்லிம். என்னம்மா நடந்துச்சு? என்ன நடந்துச்சு உங்களுக்கு? என் ஹஸ்பண்டை நான் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சேன், அவரு எடிக்டட் அப்படின்றது எனக்கு தெரியாது. கல்யாணம் பிடிச்சி பார்த்தா கொஞ்ச நாள்ல தான் விளங்குது, தூள் அடிக்கிறார். நான் பெரிய சண்டை பிடிச்சேன், வீட்டுல பெரிய பிரச்சனைய போட்டேன், என்னமெல்லாம் செஞ்சு பார்த்தேன், அவர் விட்றார் இல்ல. எனக்கு அவர் விட்டுட்டு போக மேல என்ன நான் லவ் பண்ணி கல்யாணம் பிடிச்சது. அதுக்கு பிறகு என்னாட்ட வந்து அவரு சொல்றாரு, நான் இவ்வளோ ஈக்கிறேன் தானே, சொல்றேன் தானே, கொஞ்சம் பாவிச்சு பாருங்களே இன்றைக்கு என்ன எடிக்டடாக மாத்திக்கிறேன். எனக்கு நிம்மதி இல்லை, இரவேல தூக்கம் இல்லை, சந்தோஷம் இல்லை. எனக்கு நான் பிரிஞ்சிட்டேன். இப்ப என் உம்மா அப்பா எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்ப வந்து இருக்கிறாங்க. திடீர்னு எனக்கு கேம்பஸால கூப்பிட்டாங்க, ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்குது அப்படின்னு. நான் அப்ப போனேன், நோம்புக்கு ஒரு 2 கிழமைக்கு முன்னால. அப்ப என்ன தெரியுமா, 17 வயசு பொம்பளை புள்ள தூளுக்கு மாட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் அப்ப எனக்கு தெரியும் எங்கட முஸ்லீம்கள் எவ்வளோ இதுல ஈடுபட்டிக்கிறாங்க, பெண்கள் மாட்டி பட்டிக்கிறாங்க. அது பிறகு என்ன தெரியுமா சொல்றாங்க, இது பெரிய ஒரு விஷயம் இல்ல, 14 வயசு பொம்பளை புள்ள மாட்டி பட்டிக்கிறான் தூளோட. யோசி பாருங்க எங்க ஈக்கிறோம் அப்படின்னு. உம்மா அப்ப என்ன செஞ்சு கொண்டிருக்கிற, என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் நாங்க ஒவ்வொரு பெற்றோரும். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, மிச்சம் கண்ணில் ஊத்த விழுந்தா தடமாத்தமைக்கும் தானே, ஊத்தைய வெளியில் எடுத்துக்கொள்றதுக்கு. அது மாதிரி எங்கட பிள்ளைகளோட கண்காணிச்சு கொண்டு பார்த்து கொண்டு, நான் சொல்றேன், எந்த டிபார்ட்மெண்ட்டையும் நம்பிக்கையிலா, ஸ்கூலையும் நம்பேலா, எங்கட இன்ஸ்டிடியூஷன்லையும் நம்பேலா, ஏனே எந்த பிள்ளைகள் போகக்கூடிய இடங்களையும் நம்புறது மிச்சம் கஷ்டம். இருக்குது ரிப்போர்ட்ஸ் அதெல்லாம் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அப்படியான பயங்கரமான செய்திகள் எல்லாம் இருக்குது. ஒரே ஒரு வேளை வீட்டுக்குள்ள வச்சு பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுங்க, தீனை கொடுங்க, அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுங்க, தக்வாவை கொடுங்க, பேணுதலை கொடுங்க. வாலிபர்களை வெளியில் அனுப்பாதீங்க. ஓலவல் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. பெற்றோர்கள் இன்னும் ஒரு 6 மாசத்துல ட்ரக் அடிக்டட் ஆவிட்டார் என்று சொல்றதுக்கு முன்னால பிள்ளைகளை தீனோடு இணைச்சிடுங்க, மார்க்கத்தோடு இணைச்சிடுங்க. அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாக கூடிய ஜமாத்துல போறாங்களே 3-40 நாள் 4 மாசம் அப்படின்றது, இது கண்ணியமான அன்பான்னு சொல்லு. நான் அந்த தப்லீக்ல நீங்க ஈடுபடுங்க அப்படின்றத நான் சொல்றதுக்கு இல்லை, நான் ஒரு கன்சல்டனா இருந்து நான் சொல்றேன். ஒரு கன்சல்டனா 2 மாச ட்ரீட்மெண்ட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு நான் கொடுக்கிற செய்தி என்னான்டா, நீங்க கடைசி உங்களோட வீக்க நீங்க உங்களோட டேப்லெட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கொண்டு நீங்க ஒரு 4 மாசம் ஜமாத்ல போங்க. இல்லண்டா இதுக்கு பின்னால நவதத்தை மறுவா வந்து இந்த இடத்துல உட்கார வேண்டி வரும். ஏண்டா இதுல வந்து எஸ்ஆர் பாண்ட் உண்டு. எஸ்ஆர் பாண்ட்ன்றது வந்து ஸ்டிமுலேட் and then after that it will be response to the person. Stimulate and response. இந்த ஸ்டிமுலேட் அண்ட் ரெஸ்பான்ஸ்ன்றது வந்து யாரையுமே விட்டு வச்சில்ல. டீயை விட்டுட்டு சும்மா இருக்கிறாரு, டீ வாசம் வரதுல குடிக்க யோசனை வரும். சாஃப்ட் ட்ரிங்க் குடிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறாரு, பெப்சிட அந்த போர்டை கண்டோன்னே சும்மா ஒரு மாதிரி ஸ்டிமுலேட் உண்டாகும். இதான் ஸ்டிமுலேட். அந்த அடிக்டடுக்கு போனவங்க, அடிக்ஷன் செல்லுக்கு மாட்டி பட்டினவங்களுக்கு அந்த ஸ்டிமுலேட் உண்டாகும். அப்ப அந்த ஸ்டிமுலேட்ல இருந்து பாதுகாக்க அல்லாஹ் மட்டும் தான். என்ன டாக்டர் கேட்கிறாரு, நீங்க வந்து கடைசிக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு ஜமாத் அனுப்புறதானே, ஜமாத்துன்னு செய்றீங்களே, எங்கட ஒன்றையும் பிடிச்சி அனுப்புங்களே அதுல அப்படின்றாரு. ஏண்டால் மாஷா அல்லாஹ் நிறைய மாத்தம், அதை விட்டு தூரமாகிறான். என்றால் இதுல வந்து அத்திக் கொண்டு என்னன்னா, யூ ஹேவ் டு சேஞ்ச் த பிளேஸ்
என்வாயரன்மெண்ட். நீங்க அந்த இடத்தையும் அந்த சூழலையும் மாத்தணும். அதை மாத்தாம ஒன்னும் செய்யல. அது அத்திக்கல் இல்லது. இது பாவத்தை விட்டு வெளியில போறதுக்கு எங்கட வழி, சுண்ணாவான வழி அந்த இடத்தை விட்டு வெளியில போங்கன்றது. ஸ்டிமுலேட் உண்டாகும் இருக்க இருக்க. அவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அது இன்றைக்கு சைக்காலஜியில ஒரு அத்திக்காக போட்டிக்கிறாங்க. யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் பிளேஸ் அண்ட் என்வாயரன்மெண்ட். நீங்க மாத்தணும் அதை. அப்ப அப்படியான வாலிபர்களை பாதுகாக்கணும். பிரிவென்ஷன் கொண்டு பாதுகாக்கிறதும் அந்த அவரை நீங்க முதலாவது இந்த மாதிரி சூழல்ல மாட்டிப்படாம, மார்க்கத்துடைய சூழல் ஒரே இந்த தீன் மார்க்கத்தை தவிர வேற ஒன்றாலே ஒன்றும் செய்யலாம். இதை நல்லா பதிய வச்சுக்கோங்க வீடுகளுக்குள்ளால. எங்கட பெண்களை பாதுகாக்கிறதா, ஆண்களை பாதுகாக்கிறதா, வாலிபர்களை நான் சொன்னேன் வாலிபர்ல மட்டும்தான். 52 வயசாலும் அடிக்ட் ஆகிக்கிறாரு, 42 வயசு பரியன் அடிக்ட் ஆகிக்கிறான். போய் ஐஃப்ட பிரச்சனை யார்கிட்ட போயிட்டு சொல்யூஷன் கேட்கணும்னு தெரியாம மாட்டி பட்டிக்கிறான். கண்ணியமான அன்பான சொல்ல எல்லாமே அல்லாஹ்வுடைய பயத்தால மட்டும்தான் காப்பாத்த இயலுமே தவிர, தக்வாவால மட்டும்தான் பாதுகாக்க இயலுமே தவிர, நான் அந்த ஃபீல்ட்ல இருந்து சொல்றேன். டேப்லெட்ஸல் தாவகாலிக நிவாரணையத்தான். தாவகாலிக ஒரு 2 மாசம் 2 வருஷம் அதுல இருந்துட்டு ரிஹபிலிட்டி சென்டர்ல இருந்துட்டு நவதத் மறுவா கொண்டு உட்கார வச்சுக்கிறான். பாப்பா என்ன தெரியுமா கேட்கிறாரு? டேப்லெட்டை குடிச்சு கொல்ல வைக்கவாண்டு, இவனை கொண்டு போடுவா, இதுக்காக எனக்கு செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு. அப்ப இதுல சொல்யூஷன் ஒன்று தான். நாங்க தீன் மார்க்கம் மட்டும்தான். கண்ணியமான அன்பானதுனால அல்லாஹ் தாலா தந்த பாக்கியமான அந்த மாதத்தை அடைஞ்சு அதுக்கு பின்னால் உள்ள காலத்துல நாங்க இருக்கிறோம். வீடுகளுக்குள்ளால அமலுக்கு, இபாதத்துக்கு, தக்வாவுக்கு, பேணுதலுக்கு, மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வைங்க. வாலிபர்ல கூப்பிட்டு புத்திமதி சொல்லுங்க. வாலிப பெண்களை புத்திமதி சொல்லுங்க. கண்காணிங்க யாரு கூட்டாளிமார், யாரோட புலங்குறாரு, யாரோட பேசுறாரு, எங்க போறாரு. எங்க ஊர்ல நிர்வாகிகள், உலமாக்கள், இன்டலெக்சுவல்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், எஜுகேட்டட் நாளைக்கு அளவேண்டிய நிலைமை வந்துடாம இன்றைக்கே நாங்க எங்க சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு நாங்க போவோமாக இருந்தா நிச்சயமாக எங்க சமூகத்தை பாதுகாக்கலும். ஒவ்வொரு வாலிபர்களும் மிக சிறந்தவர்கள், மிக நல்லவர்கள். அவர்கள் மூலமாக சமூகத்தில் எத்தனையோ நல்ல காரியங்கள் அவங்களை ஈடுபடுத்தியலும், அவங்கள பாதுகாத்து நல்ல வழியை காட்டக்கூடிய நேரத்தில் அப்படியான ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு சமூகத்தை உருவாக்குற விஷயத்துல நம்ம அனைவரும் ஒன்று சேரும். அல்லாஹு தாலா நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ் நம்ம அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எல்லா விதமான பாவங்களை மன்னித்தருள்வாயாக. புனிதமான ரமலான அடையக்கூடிய பாக்கிய தந்தா யா அல்லாஹ், அதுல பாவ மன்னிப்பு பெற்ற சமூகமாக எங்களை ஆக்கிடியா அல்லாஹ். பாவங்கள் மீதமாக இருக்கிற நிலைமையை உண்டாக்கிடாதே யா அல்லாஹ். முழு பாவங்களும் கருக செஞ்ச அந்த பாக்கியமான அந்த சமூகமாக எங்களை ஆக்கிடியா அல்லாஹ். அது எல்லா நிலையிலும் உதவி செஞ்சருள்வாயாக. முழு உலக முஸ்லீம்களோட பாவங்களை மன்னித்தருள்வாயாக. விசேஷமாக கஸால யா அல்லாஹ் எங்களோட முஸ்லீம்கள், முஸ்லீம் சகோதரர்கள், அல்ல வாலிபர்கள், வயிற்றில குழந்தைகளை சுமந்த கர்ப்பிணிகள், அல்ல சிறிய குழந்தைகள், அல்ல சின்னொரு காயம் பட்டா கூட தாங்க இயலாது யா அல்லாஹ். அந்த சமூகம் யா அல்லாஹ் இரவு நேரத்துல, தஹஜ்ஜத் நேரத்துல யா அல்லாஹ் நீ என்ன நலவை வச்சிருக்கிறாய் என்றது எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ். அடிப்படை என்னான்னு தெரியாது யா அல்லாஹ். உண்மை என்னான்னு தெரியாது யா அல்லாஹ். நீயே முழுமையான பாதுகாப்ப கூடிய அல்லாஹ். எல்லா வகையிலும் அவருடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். பிரச்சனைகளிலிருந்து வெளியில வர தௌஃபீக கூடிய அல்லாஹ். அல்ல எல்லா நிலையிலும் உன்னுடைய உதவி அவர்களுக்கு நீ அருள்வாயாக. விசேஷமா எங்களோட நாட்டுல எங்களை முஸ்லீம்கள் யா அல்லாஹ் பாதுகாப்பத்தா யா அல்லாஹ். முஸ்லீம்களுடைய சொத்துக்கள், உடைமைகள், பொருட்கள், மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், மர்கஸ்கள், தீனுடைய இடங்கள் எல்லாத்தையும் பாதுகாத்துடு யா அல்லாஹ். எல்லா நிலையிலும் எங்களுக்கு உதவி செஞ்சருள்வாயாக அல்லாஹ். ரமலான்ல செஞ்ச இபாதத்துக்களை ரமலானுக்கு பின்னாலையும் தொடராக செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். இஸ்திகாமத்தை தாயா அல்லாஹ். அல்லாஹ் 1000 கராமத்துகளை விட சிறந்தது இஸ்திகாமத் என்று சொல்லப்பட்டிருக்குது யா அல்லாஹ். இஸ்திகாமத் நேரத்தோட செஞ்ச அமல் கபூலியத்துக்கு அடையாளம் யா அல்லாஹ் சொல்லப்பட்டிருக்குது யா அல்லாஹ். அந்த இஸ்திகாமத்தை தாயா அல்லாஹ். எல்லா நிலையிலும் எங்களுக்கு உதவி செஞ்சருள்வாயாக யா அல்லாஹ். எவ்வளோ விடயங்களை கேட்கணும் யா அல்லாஹ், எங்களை கேட்க கூட யா அல்லாஹ் தெரியாது ரப்பே. நீ தரக்கூடியவன் யா அல்லாஹ். எங்களோட தேவைகளை எங்களை விட அறிந்தவன் யா அல்லாஹ். அனைத்து ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றித்தா யா அல்லாஹ். எப்ப நாங்க உன்னாட்ட கைய உயர்த்தி துவா செஞ்சாலும் அந்த துவாவை கபூல் செஞ்சிடு யா அல்லாஹ். கபூல் செஞ்சிடு யா அல்லாஹ். ஈமானோடே வாழ்ந்து